அயன் பாக்ஸே இல்லாமல் எப்படி அயன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நம்மக்கிட்ட போக்கோ M7 ஃபோன் இருக்குது. போக்கோ M7 ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். என்னதான் போக்கோவில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்தாலும் லோயஸ்ட் ப்ரைஸுக்கு ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தரத்துனா அது நம்ம போக்கோ மட்டும்தான். அது ஒர்த்தா இல்லையா அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அண்டர் 8000க்கு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா ஃபோனோட பிராண்டும் வெறும் 4GB மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த போக்கோவில் மட்டும்தான் 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ரேம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்கும், மல்டி டாஸ்கிங்கும் பண்ண முடியும், கேமும் லேக் இல்லாத விளையாட முடியும். நான் என்ன இந்த மொபைலில் பார்த்தனோ அதை மட்டும்தான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை. இன்னும் நம்ம ஆண்ட்ராய்ட் டெக் எழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் தர ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்டும் என்ன போல் வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நான் இந்த மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ண அடுத்த நாளே எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் நல்ல ஒரு செங்கல் சைஸுக்கு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் டிவி இல்லைனா கவலைப்பட வேணாம், இந்த மொபைலையே டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் பார்த்து தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணணும். மொபைலோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, மிடில் அண்டும் பாட்டத்தில் மேட் ஃபினிஷிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கைட்லைனும் வாரண்டி கார்டும் இருக்கு. அந்த பாக்ஸ் ஃப்ரண்ட்லயே சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜர்னு பாத்தீங்கன்னா 33 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மொபைலுக்கு 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். இதுல பேக் கேஸ்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேக் கேஸும் தரல. இந்த பிரைஸை விட கம்மியா வாங்குற போனுக்கே பேக் கேஸ் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல தரவே இல்லை. இந்த மொபைல்ல கலர்னு பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் கலர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கலரா இந்த ஓஷன் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கலரா இந்த மின்ட் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கலரா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா 6.88 இன்ச் HD டிஸ்பிளே வித் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் HD வீடியோ மட்டும் தான் பார்க்க முடியும். யூடியூப்ல 4K வீடியோ 8K வீடியோலாம் சப்போர்ட் ஆகாது. வெறும் HD மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். UI-யும் அந்த அளவுக்கு சொல்றா போல இல்ல. அப்புறம் 600 நைட் பிரைட்னஸ் இருக்கு. ரைட் சைடுல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் தருது. பவர் பட்டனுக்கு மேலேயே வாலி பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மும் 5G சப்போர்ட் பண்ணக்கூடியது. மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறா போல இருந்தால் 1 TB வரைக்கும் சப்போர்ட் ஆகும். டாப்பில் 3.5mm ஆடியோ ஜாக் போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சென்டரில் C டைப் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் 150 வரைக்கும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் என்னமோ அந்த அளவுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்குறாப்புல அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. அப்புறம் இந்த ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாக வெறும் 3 ஹவர்ஸ் மட்டும் தான் ஆகும். அதுக்குள்ள உங்க பர்சனல் ஒர்க்லாம் போய் பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் வாங்கினதுலேயே 2 உருப்படியான விஷயம் என்னன்னா, ஒன்று கேமரா, இன்னொன்று அதோட பேட்டரி கெப்பாசிட்டி. பேக் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 2 கேமராவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இந்த ஒரு கேமரா மட்டும் தான் யூஸ் ஆகுது. இந்த 2 கேமராவும் எந்த யூஸும் இல்லை. இந்த ஒரு கேமரா கொடுத்துருந்தாலும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோனி சென்சாரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8 மெகா கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி எடுக்கும் போது ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுலயே போர்ட்ரேட்டும் கொடுத்துருக்காங்க. வீடியோ 180 HD 30 fps ரெசல்யூஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வீடியோ சொல்ற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. நான் இந்த போன்ல எடுத்த போட்டோவெல்லாம் காட்டுறேன், நல்லா இருக்கான்னு நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்க்கலாம். 5160 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பற்றிலாம் எந்த அளவுக்கும் குறை சொல்கிற போல இல்லை. ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 1 டே ஃபுல்லாகவே ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி. நான் கேம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. வேறு தான் கேம் விளையாடின தரமாக ஹீட் ஆகுது, தோசைகள் போல் ஹீட் ஆகுது. பேச்சுலர் ரூமுக்கு ஆம்லேட் தோசை எதனா போடணும்னா நீங்கள் தோசைகள்லாம் வாங்க தேவையில்ல. இந்த ஃபோன் வாங்கினா போதும். 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று தோசையும் போட்டுக்கலாம், ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓஎஸை பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் 15 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 16 வந்துடுச்சு. ஆனால் இவங்க 14 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 4th Gen ஆக்டோ கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. USB பார்த்தீங்கன்னா 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. P52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸும் அந்த அளவுக்கு சொல்கிற போல இல்லை. வீடியோ பார்க்கும்போதும் சரி, கேம் விளையாடும் போதும்
இருந்தாலும் சரி கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவே இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த மொபைல்லையே 2 வேரியண்ட் இருக்குது. 6GB RAM 128 மாடலுக்கு 9499க்கு சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 8GB RAM 128 மாடலுக்கு 10499க்கு சேல் பண்ணுறாங்க. இது ஒரு பட்ஜெட் மொபைலாக இருந்தாலும் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இது போல் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த ப்ரைஸ்க்கு கேமராவும் பேட்டரியும் ரொம்ப ஒர்த்து தான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் என்ன இந்த மொபைலில் பார்த்தனோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம்.